இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பர்களடியாருடைய திருவடி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம இப்போ சில நாட்களாக இந்த மார்கழி பிறந்ததுலேருந்து திருப்பாவை திருவெம்பாவை ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட திருப்பள்ளி எழுச்சி பாடல் இதை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 10வது நாள், மார்கழி 10வது பாடலை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த மகோன்னதமான காலம் இது. இந்த மார்கழி அப்படின்றது மார்கழி விடியல் நேரம் 2 சிறப்பு பொருந்திய நாள் இது. நாம் நம்முடைய விடியற்காலை நேரத்தில் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமான இந்த மார்கழி முழுசும் இந்த மாதிரியான பாடல்களை, அந்த வார்த்தைகள்லாம் மந்திர சொற்கள். மறைனா என்ன அப்படின்னும்போது உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க, அந்த யார் அந்த வேதத்தை சொல்லக்கூடிய உன்னதமானவர்களோ மெய்யன்பர்களோ அன்பின் வடிவானவர்களோ அவங்கெல்லாம் வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். அவர் வெகுளி கூறினும் அருளி கூறினும் பயனை பயந்தே விடும் மொழி அப்படின்னு சொல்வார். அதாவது அவங்க எப்படி சொன்னாலும் அவங்க வாயிலிருந்து வர்ற சொற்கள் பலிக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டாள் நாயக்கியார், மாணிக்கவாசகன் பெருந்தகை, ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அவங்கள பற்றி பாடக்கூடிய, அவங்க நமக்காக பாடக்கூடிய பாடல்களை நாம் பாடும்பொழுது அவங்கெல்லாம் நான் சொன்ன வார்த்தையை என் குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு ப்ளஸ் பண்ணுவாங்க, வாழ்த்துவாங்க, நமக்கு அருள் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுடைய சொற்களை நம்ம சொல்கிறது உண்மையிலேயே ரொம்ப மிகுந்த பயனளிக்கக்கூடிய வார்த்தைகள். நாம் இப்போது 10வது பாடலை திருப்பாவையிலிருந்து பார்க்கலாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றானந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இந்த பாவை நோன்பு இருந்து, அந்த பாவை நோன்பில் முக்கியமானது என்ன? இறைவனுடைய திருக்கருணையை, திருவடிகளை பற்றாக பற்றிக்கணும். மற்ற செயல்களையெல்லாம் விட்டுடணும். அதாவது லௌகீக காரியங்களுக்கு கொஞ்சம் இந்த 1 மாதமாகிலும் தள்ளி வச்சு, அதை எல்லாரும் இப்போ பீடை மாதம்னு சொல்கிறாங்க. பீடு மாதம் இது, மிகச்சிறந்த மாதம், மிக உயர்ந்த மாதம். மருவி பீடையாக ஆக்கிட்டாங்க. அது அறியாமையினால் அப்படி சொல்கிறார்கள். இது பீடு மாதம், மிகச்சிறந்த மாதம். இதில் நம்ம நோன்பிருந்து நல்ல சிந்தனையோடு இருக்கணும். இந்த லௌகீக காரியங்கள்லாம் ஈடுபட்டு மனசில் சிந்தல் சிதறல் இருக்கக்கூடாது. இறைவனை நினைக்கிறதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது, செய்யாமல் விட்டுடக்கூடாது. அதுக்காக மற்றதை ஒதுக்கி வச்சு இறை சிந்தனையோடு இருக்கணும். இந்த நோன்பு மிகச்சிறந்த நோன்பு அப்படின்ற, அதாவது எல்லாரும் காட்டில் போய் தவம் பண்ணாங்க. அந்த காலத்தில் பல முனிவர்கள், ரிஷிகள் தவம் பண்ணாங்க. கொங்கணவர் தவம் பண்ணார், எழுந்து வந்தார். அவருக்கு நிறைய சக்தியெல்லாம் கிடச்சிருந்தது. அப்போது அவர் அந்த தவத்திலேருந்து கலைஞ்சி வரும் பொழுது மரத்தில் இருந்த ஒரு பறவை எச்சமிட்டுடுது அவர் மேலே. அவர் ஒன்றும் வாயே திறக்கலை. அப்படி பார்த்தார். உனக்கு அவ்வளவு அலட்சியமா, என் மேலே ஆகி போயிட்டியா அப்படின்னு அப்படி பார்த்தார். கொக்கு எரிஞ்சு போச்சு. அவங்களுடைய பார்வைக்கே அவ்வளவு சக்தி இருக்கும். அப்போ அவங்க சொன்னால் அதை விட இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லையா?
அவங்கெல்லாம் தவம் பண்ணாங்க, காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணாங்க. வால்மீகி முதல்ல திருடனாக இருந்தார், அதுக்கப்புறம் அவர் மாறி ஞானி ஆகுறாரு. அவர் தவம் பண்ண போகிறாரு. சொல்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க. அவர் மேலே புற்று வளர்ந்து போச்சான். அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திருக்காம, இந்த இடம் நல்ல வசதியாக இருக்குதுன்னு கரையான்லாம் புத்து கட்டி அதில் அவருக்கும் மேலே புத்து வளர்ந்து இருக்குது. அவர் உள்ளே இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு காலம் அங்கேயே உட்கார்ந்துருந்துருக்கார், ஆடாமல் அசையாமல். அப்படி முனிவர்கள் தவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்மால் இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தில் எல்லாரும் போய் காட்டில் உட்காந்து தவம் பண்ண முடியுமா? இல்லை. நம்முடைய மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை அற வாழ்க்கையாக நடத்தினா அதுவே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கே இறைவன் அருள் பண்ண தயாராக இருக்கார். அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த நோன்பு இருத்தல் அது வருஷம் முழுசும் காலம் முழுசும் இந்த நோன்பு கட்டாயம் தேவையானது. அதுதான் அருட்சட்ட நெறி. அவர் சொன்னதில் இருக்கிற சிறப்பு இதுதான். சபரிமலைக்கு போகிறாங்க, அந்த ஒரு கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து தை மாதம் வரைக்கும் போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தான் அங்கே கோவிலே திறப்பாங்க. அந்த டைமில் மாலை போட்டுக்கிட்டு போகிறாங்க. திரும்ப வந்து பழைய குப்பன்னா ஆயிடுறாங்க. வள்ளலார் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போகிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்காங்க, திரும்ப வந்து பழைய வாழ்க்கையை தொடர்றாங்க. அது மாதிரி இந்த நோன்புன்றது தினம் நித்திய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய நல்லொழுக்க நெறிகள். இதை இந்த மார்கழியில் கடைப்பிடிங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் மார்கழி முடிஞ்ச அடுத்த நாள் இதை கடைப்பிடிக்காதீங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. ஏன் தெரியுமா? இந்த மக்களோட மனசு அந்த பக்கம் இழுக்கும். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட்டுன்னுவாங்கள்ல, அதுபோல் இந்த ஒரு மாதமாவது இந்த குழந்தைங்க நல்ல எண்ணத்தோடு இருக்கட்டும், சிறப்பான பலனை அடையட்டும். அந்த ஒரு மாதம் பழகிட்டால் அதுவே பழகிடும். அது பல பேருக்கு அது சாத்தியம். அதனால் அவங்க ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இந்த நோன்பை வச்சுருக்காங்க. இது வந்து தினம் தினம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய நோன்பு தான் இது. அப்போது இவங்க என்ன இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நோன்பிருந்து பகவானையே பற்றாக கொண்டு பிற செயல்களையெல்லாம் விடுத்து செய்யாமல் தள்ளி பரவசத்தில் மூழ்கி இருக்கும் பெண்ணே, அவளும் இந்த மார்கழி நோன்பு இருக்கிறாளாமா. இருந்து இப்போ தூங்கிட்டு இருக்கா. ஆனால் அவளும் நோன்பு இருக்கக்கூடிய பக்குவப்பட்டவள் தான். கதவை தான் திறக்கலை. இப்போ அவள் தூங்கிட்டு இருக்கா. வந்தவங்க அவளை துயில் எழுப்புறாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்திருக்கோம், நீ எப்போவுமே இந்த மாதிரி மார்கழி நோன்பு நோக்கக்கூடியவள், ஏன் இப்போ கதவை மூடிட்டுருக்க? ஏன் பரவசத்தில், தூக்கன்ற பரவசத்தில் அப்படியே எல்லாத்தையும், அதாவது நோன்பு இருக்கிற பரவசத்தில் இருக்கிற நீ தூக்கத்தினுடைய பரவசத்தில் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டியோ? கதவையே திறக்கலையே. சரி, கதவை தான் திறக்கலை, உள்ளே இருந்து நாங்கள்லாம் வந்து கூப்பிடுறோமே, பதிலாவது சொல்லக்கூடாதா? கதவே திறக்கலைன்னா கூட வாயால் வார்த்தையை சொல்லக்கூடாதா? நம்ம திருமால் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மணமிக்க திருத்துழாய் மாலை, துளசி மாலையை அணிஞ்ச அந்த நாராயணன் இருக்கானே, நாம் நோன்பு நோட்டால் அதற்குரிய அருளை தர காத்துட்ருக்கிற புண்ணியமூர்த்தி அவன். அப்பேற்பட்ட இந்த நிலைமையில் முன்னாடி யம வாயில் ஆப்டானே கும்பகர்ணன், யார்? ராவணனோட தம்பி. 6 மாதம் தூங்கி 6 மாதம் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடியவன் மிகப்பெரிய பலசாலி. அப்பேற்பட்ட பலசாலியும் இந்த ராவண வதம் செய்ய போன போது மாண்டு போனான். கும்பகர்ணன் மாண்டு போனான். ஏன்? அவன் அந்த தூக்கத்தில் 6 மாதம் இருப்பான்ல, இப்போ குறையாக எழுந்திரிச்சிருக்கான். அந்த சரியாக தூங்காமல் அந்த குறை தூக்கத்தில் எழுந்து போருக்கு போனானா, இறந்துட்டானா, அவன் தோற்று போனான். அப்போ தோற்று போகிறப்போ தூக்கத்துலேயும் தோற்று போயிட்டான், போர்லையும் தோற்று போயிட்டான். அந்த தோற்றவன் உனக்கு கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் கொடுத்துட்டானோ, இந்த நீ கொஞ்சம் தூக்கத்தை வச்சுக்கோன்னு
உங்ககிட்ட கொஞ்சம் தூக்கத்தை கொடுத்துட்டானோ, இப்படி தூங்குறியே நீ, எழுந்துரு, கதவை திறக்கலைன்னாலும் பதிலாவது சொல்லலாமே அப்படின்னு சொல்லி அருங்கலமே தெளிவோடு நாங்கள் பேசுகிறதையெல்லாம் கேட்டு விழிச்சிட்டு இந்த விழிப்புணர்வோட வந்து கதவை திற அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியான இந்த பாடல் நல்ல அருமையான பாடல். நம்ம அடுத்தது திருவெம்பாவை பார்ப்போம். மாணிக்கவாசக பெருந்தகை எல்லாத்துக்கும் உருக்கம்தான் அவருக்கு. அவர் பாடுற பாடலை பார்ப்போம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாத மலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்து அரண்தன் கோயில் பிணா பிள்ளைகள் கோதில் குலத்து அரண்தன் கோயில் பிணா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆரையலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அங்கே கோவிலில் பிணாப்பிள்ளை, அதாவது கோவில் மட்டுமே கதி என்று இருக்கக்கூடிய சில பேர், அந்த கோவிலே கதி என்று இருக்கக்கூடிய பிணாப்பிள்ளைகள், அதாவது கோவில் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, திருப்பணியே செய்துட்ருப்பாங்க சதா சர்வ காலமும். அப்படிப்பட்ட பிணாப்பிள்ளைகள் அவங்க அங்கே இருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்க கேட்குறாங்க, இந்த பரமசிவனுடைய திருவடிகள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து விளக்க முடியாத, சொல்லி விளக்க முடியாத பெருமையோடு விளங்குது. ஆமாம் தானே? ஆமாம். கொன்றை அணிந்த திருமுடி எல்லா பொருட்களும் சென்று சேரும் முடிவாக இருக்கிறது. அது அவனுடைய திருவடி 7 லோகத்தையும் கடந்து அங்கே வரைக்கும் அங்கேயும் போயிருக்கு. அவனுடைய திருமுடியானது எல்லா பொருட்களும் சென்று அங்கே சேரக்கூடிய நிலைமையில் இருக்குது. அவனோட திருமேனி இருக்குல்ல, திருவடியை சொன்னாங்க, திருமுடியை சொன்னாங்க, அவனுடைய திருமேனி இருக்குல்ல, ஒரு பக்கம் பார்வதிக்கு கொடுத்துட்டார், இடபாகத்தை பார்வதிக்கு கொடுத்துட்டார். அவர் பார்வதியோட கூடி இன்னத்தன்மையன் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கார். திருவடியோட நிலவரம் பாதாளம் 7ஐயும் தாண்டி போயிருக்கு, திருமுடி எங்கேயோ இருக்குது, எல்லாம் அதில் வந்து சேர்ற மாதிரி இருக்குது. திருமேனி என்னடான்னா பார்வதிக்கு பாதியை கொடுத்துட்டாரு. இவர் இன்னத்தன்மையன் அப்படின்னு சொல்லவே முடியல, புரிஞ்சிக்கவே முடியலையே. வேதங்கள்லாம் அவனை முதல்வன்னு சொல்லுது, எல்லாத்துக்கும் மூல முதல்வன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் வேதங்கள் எல்லாத்தையும் கடந்து அந்த பக்கம்ல நிற்கிறான். முதல்வன்னு வேதம் சொல்லிச்சின்னா அங்கேயே நின்றுட்டுருக்கானா? எல்லாத்துக்கும் முதலாக இருக்கிறதும் அவன், எல்லாத்தையும் கடந்து நிற்கிறதும் அதே இறைவன் தான் அப்படின்னு வேதங்களையும் கடந்து நிற்கிறானே. தேவர்களும் மனுஷர்களும் சேர்ந்து புகழ்ந்தா கூட அவனுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. இப்போ மனுஷாளுக்கு தேவர்கள் துணை, தேவர்களுக்கு சப்போர்ட்டு மனுஷாள், எல்லாரும் அவனுடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். தேவர்களுக்கு எந்த ஒரு சாப விமோசனம்னாலும் பூமிக்கு தான் வருவாங்க. பூமி அற்புதமான இடம். இந்த பூமியில் வந்து அவங்களுடைய பாவங்களை பரிகாரம் பண்ணிட்டு, பாவங்களை போக்கிட்டு போகிறதுக்கு பூமிக்கு தான் வருவாங்க. அப்பேற்பட்ட இந்த தேவர்களும் மனிதர்களும் கூட்டு சேர்ந்து பாடி புகழ்ந்தால் கூட அவனுடைய பெருமைகளை ஓரளவுக்கு சொல்ல முடியுமே தவிர சொல்லி முடிக்க முடியாது. அவனுடைய பெருமை அப்பேற்பட்டது. ஆனாலும் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அவன் எங்கே போய் கட்டுப்படுறான் தெரியுமா? தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவனுடைய பக்தர்கள், தொண்டர்கள், அவங்களுடைய மனக்கோயிலில் வீற்றிருக்கிறான். ஔவையார் ஒரு பாட்டு பாடுவாங்க, பெரிது பெரிது அது பெரிது இது பெரிது அதனினும் இது பெரிதுன்னு கடைசியாக வந்து தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது
அப்படின்னு முடிப்பாங்க. இது மாதிரி எல்லாத்த விட சிறந்தது எது அப்படின்னா தொண்டர்களோட பெருமை. இந்த தொண்டர்கள் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை இறைவன். இந்த தொண்டர்கள் தன்னுடைய அன்பு காரணமாக அந்த இறைவனை பிடிச்சி மனசுக்குள்ளே கட்டி போட்டு வைக்கிறாங்க. அதனால் அவனால் பிரிய முடியல, தொண்டர்களை பிரிஞ்சு எங்கேயும் போக முடியல. அதனால் அவங்களுடைய மனக்கோயிலில் குடியிருக்கிறான், வீற்றிருக்கிறான். அந்த அந்த பிணா பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, குற்றமில்லாத குலத்தில் நீங்கள் பிறந்ததுனால சதா சர்வ காலமும் கோவிலில் இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிவாலயத்தில் கவரி வீசுகிறீங்க, மற்ற பணிகள்லாம் செய்கிறீங்க பிள்ளைங்களா, எப்போதும் அவன் கூடவே இருக்கீங்கள்ல. நீங்கள்லாம் இந்த சிவத்தொண்டு பண்ணிட்டு இங்கேயே இருக்கீங்கள்ல, நீங்கள் சொல்லுங்கள். சரி, அவன் ஊர் தான் எது, அவன் பேர் தான் என்ன, அவனுக்கு யார் தான் உற்றார் உறவினர் சொந்தக்காரவங்க, அவனுக்கு யார் தான் வேண்டாதவங்க, அயலார் யார், எப்படி அவனை பாடி துதிக்கிறது, இதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் எல்லாருக்கும் சொல்லுங்கள், எங்களுக்கும் சொல்லுங்கள். அவன் சொந்த ஊர் எது, அவனோட பேர், சொந்த பேர் என்ன, அயலார் யார், உற்றார் யார், அவனை எப்படி பாடி துதிக்கணும். நீங்கள் கோவிலே இருக்கீங்கள்ல, எந்த நேரமும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்கள்ல. அப்போது நீங்களாவது எல்லாருக்கும் சொல்லுங்கள், எங்களுக்கும் சொல்லுங்கள். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரயலார் அப்படின்னு சொல்லி ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவை. அவனுக்கு பேரும் இல்லை ஊரும் இல்லை, அதைத்தான் இப்படி சொல்கிறாங்க. பிணா பிள்ளைகள் இவங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்களா? மாணிக்க வாசக பெருந்தைக்கு தெரியாதா? அதாவது இறைவனுக்குன்னு ஒரு இடம் கிடையாது, ஒரே ஒரு தங்கிறதுக்கு ஒரு வீடு கிடையாது. ஏன் தெரியுமா? அண்ட சராசரமாக அவனோடது. அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஒரு வீடு? எல்லாமே அவனோட வீடு. அப்புறம் எதுக்கு? அவன் எல்லா உயிரினங்களும் அவனுடைய ஆட்சி, அவனுடைய படைப்பு. எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் அவனோட ஆட்சி நடக்குது. அவன்தான் இருந்து வழி நடத்துகிறான். அப்போ அவனுக்கு எதுக்கு சொந்தமாக ஒரு பேர்? எல்லாமே இத்தனை கோடானு கோடி பேரை சொல்லி முடிக்கிறது எப்படி? அதனால் அவனுக்குன்னு ஒரு ஊரும் தேவையில்லை, அவனுக்குன்னு ஒரு பேரும் தேவையில்லை. எல்லாருமே அவனோட உற்றார் உறவினர். அவனுக்கு யாருமே வேண்டாதவங்களே கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் உற்றார் உறவினர் அயலார் அப்படின்னு எப்படி பிரித்து பார்க்க முடியும்? முடியாதே. எல்லாரும் அவனோட குழந்தைங்க. எல்லா உயிரினங்களும், ஓரறிவு உயிரினம் முதல் கொண்டு எல்லாமே அவன் படைத்தவன். தந்தை அவன்தான் படைப்பினுடைய அதிபதி. அப்போது படைச்ச அவன் தந்தை மாதிரி இல்லையா? அவன்தான் தாய் மாதிரி. நமக்கு கருணையினால் எல்லாத்தையும் கொடுக்குற தாயும் தந்தையும் அவனே. அப்புறம் யார் உற்றார் யார் அயலார், அவனுக்கு என்னத்துக்கு ஊர், அவனுக்கு என்ன பேர்? எல்லாம் அவன் பேர் தான். நம்ம எத்தனை பேர் சொன்னாலும் அது இறைவனுடைய பேர், இறைவனுடைய ஊர், இறைவனுடைய இடம். அப்புறம் அவனை எப்படி பாடிப்பரு வணங்கிறது, அதையும் சொல்லுங்கள் பிள்ளைங்களா அப்படின்னு மாணிக்க வாசகர் கேட்பது போன்ற அமைப்பில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அதாவது ஏதுன்றது கேள்விக்கு மட்டும் அல்ல, அவனை பாடி பரவக்கூடிய சந்தர்ப்பமும் இதுதான். பாடி பரவணும் அப்படின்னு அந்த பாடலில் சொல்கிறாரு. இந்த வெம்பாவை பாடலும் மிக அருமையான பாடல். இப்போது வழக்கம் போல் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்காக பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி பாடல் அதை பார்க்குறோம். எல்லாமே கருத்து செறிவு. ஒப்பு உயர்வு அற்ற மெய்ப்பொருளெனும் கதிரோன் உதித்தனன் வினை இருள் ஒழிந்தது உள்ளமெனும் நற்பெரும் கமலமும் மலர்ந்தது வாயால் நவிலரு மாயையாம் பனியகன்றது காண் தப்பிலா உணர்வினால் இறைவனே கருதும் தருணம் இட்டே என ஒலித்ததொன் சங்கம். இப்பிறவியினில் மெய்நிலை உணர்ந்திடவே எனக்கருள பள்ளி எழுந்தருளாயே.
இறைவனுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை. இறைவனை விட பெரிய ஆளுன்னு யாரும் இல்லை. இறைவனுக்கு சமமாக சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த ஒப்பு உயர்வு அற்ற மெய்ப்பொருள் எது? இறைவன். அப்படிப்பட்ட இறை அருளாகிய கதிரோன் உதித்தனன். எதுக்காக உதித்தனன்? இப்போது வெறும் வெளிச்சம் கொடுக்கறதுக்கா? இந்த கதிரவன் வந்தால் வெறும் வெளிச்சத்தை கொடுப்பாரு. இந்த இறைவனாகிய கதிரவன் வெளிச்சம் நம்முடைய அறியாமையாகிய இருளை போக்குறதுக்கு. வினை இருள், வினையாகிய இருள் நமக்குள்ளே இருக்கிறது வினையாகிய இருள். இந்த உலகத்தில் இருக்கிறது கதிரவனால் வெளிச்சப்படுத்த முடியும். ஆனால் நம்முடைய வினைகளை அந்த கதிரவனால் போக்க முடியாது. ஏன்னா இது மன இருள். ஆணவமாகிய கண்மமாகிய மாயையாகிய இந்த இருள், இதை போக்குறதுக்கு இறைவனால் மட்டும்தான் முடியும். அந்த கதிரோன் மெய்ப்பொருளினும் கதிரோன், ஒப்பு உயர்வு அற்ற மெய்ப்பொருளினும் கதிரோன் உதித்தனன். இப்போ வந்துட்டாரு. வினை இருள் ஒழிந்தது. சரி, இப்போ இந்த கதிரவன் வந்தாச்சு, வினை இருள் ஒழிஞ்சாச்சு. அப்போ மனசு எப்படி இருக்கும்? உள்ளமெனும் நற்பெரும் கமலமும் மலர்ந்தது. இப்போ சூரியன் வந்தால் தாமரை மலரணும். இவர் மெய்ப்பொருளினும் கதிரோன் வந்திருக்காரு. இப்போ எது மலரணும்? தாமரையாக மலரும்? இதய தாமரை. ஏன்னா மெய்ப்பொருளினும் கதிரோன் வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கு ஒரு தாமரை மலரணும். எந்த தாமரை? இந்த தாமரை. நம்முடைய இதயமாகிய உள்ளமாகிய நற்பெரும் கமலம். உள்ளம் மலர்ற போது வெறும் தாமரையாக இருந்தது உள்ள தாமரைக்கு நற்பெரும் கமலம். நல்ல நல்ல எண்ணங்கள் நிறைஞ்ச போது தானே இறைவனுடைய அருள் சுரக்கும். அந்த நல்ல இருக்கிறதுலே பெரிய விஷயம் முத்திப்பேறு இறையருள். அப்போது நற்பெரும் கமலமும் இதய கமலமும் மலர்ந்தது. இந்த சூரியனுடைய வரவை கண்டா இந்த மலராமல் இருக்குமா இதய கமலம்? மலர்ந்தது. அடுத்தது இவ்வாயால் நவிலரு மாயையாம். இந்த மாயையோட திருவிளையாடல் இருக்கே, அது ஒன்றா ரெண்டா? காலத்துக்கும் பிறவிக்கும் அதோட பிடியில் மாட்டி தான் நம்ம அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த துன்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் மாயை. நம்மளை அப்படியே சொல்லி அதுதான் சரி மாதிரி, அதுதான் நமக்கு நல்லது மாதிரி நம்மளை நினைக்க வச்சு மாயை எங்கெங்கேயோ இழுத்துட்டு போய் நம்மளை அலக்கழிச்சு விடும். அன்பு, பாசம், ஆசை, பந்தம் எல்லா தலைகளும் மாயை காரணமாக நமக்கு கிடைக்கிறது தான். அந்த வாயால் நவிலரு மாயையாம். இப்போது சூரியன் வந்துதா, இதய கமலம் மலர்ந்துதா, அங்கே காலையில் பனியெல்லாம் இருந்தது இல்லை, அந்த மாயையாம் பனி அகன்றது கான். மெய்ப்பொருளெனும் கதிரோன் வந்தான், உள்ளமெனும் தாமரை கமலம் மலர்ந்தது, வாயால் நவிலரு மாயையாம் பனி அகன்றது. இப்போ எல்லாம் ஒரு கதிரவன் வந்தால் நடக்கக்கூடிய செயல்கள் இங்கே உள்ளுக்குள்ளே நடக்குது. தப்பிலா உணர்வினால் இறைவனை கருதும் தருணம் இஃதே என ஒலித்ததொன் சங்கம். இப்போது நல்ல நேரம். இந்த இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்வாங்க. அதுபோல் இந்த நல்ல நேரம். இப்போது மெய்ப்பொருள் என்னும் கதிரவன் வந்தாரா, உள்ள தாமரை மலர்ந்து இருக்கா, மாயையாம் பனி அப்படி காணாமல் போயிடுதா, அகன்று போச்சா. இது தப்பிலா உணர்வுகள் மனசில் நிறையக்கூடிய நேரம். இந்த உணர்வினால் இறைவனை கருதும் தருணம் இஃதே. இதுதான் சரியான டைமு. இப்போ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இந்த மாயை ஜெயிச்சிடும். இப்போ அது அகன்று போய் இருக்குது. இந்த டைமுக்கு மாயை அப்படி போயிருக்கேன்னா அந்த மெய்ப்பொருளாகிய கதிரவன் இருக்கிற வரைக்கும் மாயை வராது. இந்த டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன செய்யும்?
மாயை ஜெயிச்சிடும். அது திரும்ப வந்து உன்னை பற்றி பிடிச்சிக்கும், உன்னை திரும்ப இழுத்துக்கிட்டு போய் அல்லாட வைக்கும், அலைக்கழிக்கும். அதனால் தப்பிலா உணர்வினால் இறைவனை கருதும் தருணம் இஃதே என ஒலித்ததொன் சங்கம். சங்கநாதம் முழங்குது. இதான் சரியான நேரம், பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ, இறைவனை பற்றி பிடிச்சிக்கோ, விட்டுடாத. தப்பை விட்டுட்டுனா நீ என்ன ஆகுவேன்னு உனக்கே தெரியாது. உன் மனசை மாயை கெடுத்து இழுத்துரும். அதனால் தப்பில்லாத உணர்வுகளை கொண்டு இறைவனை கருதும் தருணம். இறைவனை நம்ம பிடிச்சிட்டா அவர் பார்த்துப்பார். நம்ம பிடிக்காத போது தான் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம தூரம் விலகிடுறோம், அதனால் கஷ்டப்படுறோம். உணராமல் போயிடுறோம், அதனால் கஷ்டப்படுறோம். சந்தேகப்படுறோம், பயப்படுறோம், அதனால் கஷ்டப்படுறோம். ஆனால் இறைவனை நம்ம பிடிச்சிட்டோம்னா கஷ்டம் இருக்காது. அந்த மாயையாகிய பனி போகிற மாதிரி எல்லாம் போயிடும். இந்த வரியில் எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். வாயால் இவ்வாயால் நவிலறு மாயையாம் பனி அகன்றது காண் தப்பிலா உணர்வினால் இறைவனை கருதும் தருணம் இஃதே என. இதுதான் அந்த சரியான டைம், இதுதான், மிஸ் பண்ணிடாத. ஒலித்தது ஒன் சங்கம். அங்கே பார், சங்கநாதம் கேட்குது பார், சங்கு முழங்கி சொல்லுது உனக்கு, விட்டுறாத விட்டுறாத, பத்திரம், ரெடி அப்படின்னு சொல்லுது. இப்பிறவியினில் மெய்நிலை உணர்ந்திடவே எனக்கருளப்பள்ளி எழுந்தருளாயே. இப்போ இவ்வளவு கதை சொன்னதும் நீ இன்னும் ஏகப்பட்ட பிறவிகள் பிறந்து அதுக்கப்புறம் நடக்கிற செயல் இல்லை. இப்போ கிடைச்ச பிறவியை பிடிச்சிக்கோ. இதில் நீ அடைஞ்ச, இதை தப்பு விட்டேன்னு வச்சுக்கோ, திரும்ப உனக்கு என்ன பிறவி கிடைக்கும், எங்கே கிடைக்கும், எப்போ கிடைக்கும், என்னவா பிறப்ப, அப்போ உன்னோட புத்தி எப்படி இருக்கும், சூழ்நிலை எப்படி இருக்கும். இதே சூழ்நிலை நாளைக்கு கிடைக்குமா? ஒரே ஒரு நொடி கூட போனால் திரும்ப அடைய முடியாதது காலம். அப்பேற்பட்ட டைம் இஸ் ப்ரெஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷியஸ்ன்ற வார்த்தையை 1,000,000 தடவை சொன்னால் கூட அது அதை விட ப்ரெஷியஸ் டைம். எது போனாலும் திரும்ப அதே மாதிரி ஒன்றை நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த தேதி, இந்த மாதம், இந்த வருஷம், இந்த மாதம், இந்த தேதி, இந்த மணி, இந்த நிமிஷம், இந்த நொடி அப்படி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். போனது தான். எப்பேற்பட்டவங்களாலையும் போன நொடியை திரும்ப கொண்டு வர முடியாது. டைம் மிஷின்னு ஒன்று ஏதோ ஒரு கற்பனை கதையில் சொல்கிறாங்க. அது முனிவர்கள், தவசிகள் தன்னுடைய ஞான அனுபவத்தால் தெரிஞ்சிக்க முடியும். அது போய் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப இங்கே வந்துடுவாங்க. அப்படி தான் அது போகிறது கூட. அவங்களால முன்காலத்தையும் தெரிஞ்சிக்க முடியும், நிகழ்காலத்தையும் புரிஞ்சிக்க முடியும், வருங்காலத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அது வேறு. ஆனால் போன நொடியை திரும்ப கொண்டு வர மாட்டாங்க அவங்களும். அங்கே இவங்க போயிட்டு வரலாம், ஆனால் அந்த நொடியை திரும்ப இவங்களும் கொண்டு வர மாட்டாங்க, யாருமே கொண்டு வர முடியாது. அதனால் இந்த கிடைச்ச இப்பிறவியில் பாரதியார் சொல்லுவார், நல்லதோர் வினை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்வார். எல்லா மனிதர்களும் நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். அதே பாட்டையே சொன்னால் கூட அதை ஒரு பாட்டாக நினச்சி ரசனையாக பாடிடுறோம். அதோட பொருள் என்ன? இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, இது கிடைக்கிறதுக்கு அருமையானது, இதை பயன்படுத்தி நீ முத்தி அடையணும், அதுக்காக தான். இந்த உடம்பு சுடுகாட்லேயோ இடுகாட்லேயோ போட்டுடாதே, அதுதான் அவர் சொல்லிட்டு போனார் பாரதியாரும். எல்லா மகான்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. இப்பிறவியினில் மெய்நிலை உணர்ந்திடவே எனக்கருளப்பள்ளி எழுந்தருளாயே. அப்பா, இந்த பிறவியை நான் தப்ப விட்டுடக்கூடாது ஐயனே, இந்த பிறவியிலேயே நான் மெய் பொருளை உணரணும், அதுக்காக எனக்கு உள்ள எழுந்தருளி என்னை விழிப்படைய செய்து என்னோட குற்றங்களை போக்கி எனக்கு முத்தி நெறி அருளணும், எனக்குள்ளவே இருந்து என்னை வழிகாட்டி முத்தி நெறி அருளணும், அதனால் எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் மிக அருமையான பாடல்கள். இந்த பாடல்களை தினமும் காலையில் பாடி பாடி பழகி வரும்பொழுது அதோட பயன் நமக்கு கட்டாயமாக சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில்
இன்னொரு பாடலோடு அடுத்த கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி.